எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு சேமியா கிச்சடி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. எங்க வீட்டில் அடிக்கடி இந்த சேமியா கிச்சடி செய்வோம். ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு செம்ம பெஸ்டா இருக்கும். மார்னிங் ரஷ் டைம்ல இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சேமியா கிச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்க நெய் கூட சேர்த்து செய்யலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 இருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதோடவே 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப முந்திரி பருப்பு நம்ம சேர்த்த பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே 3 பீன்ஸை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கேரட்டை நீல வாக்குல நான் அரிஞ்சு சேர்த்திருக்கேன். 1 கேப்சிகமை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. நம்ம காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா காயுமே சன்னமா நறுக்கி சேர்த்துட்டீங்கன்னா 2-3 செகண்ட் ஹை ஃப்ளேம்ல வதக்கினாலே போதும். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இப்ப இதோடவே நான் இந்த கப்ல இன்ஸ்டன்ட் சேமியா எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு அணில் சேமியாங்கிற மாதிரி பாக்கெட்ல எல்லாம் கிடைக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சேமியா எடுத்திருக்கேன். இது வறுத்த சேமியா தான். எந்த கப்ல நம்ம சேமியாவை எடுக்கிறோமோ அதே கப்ல தண்ணி அளந்து ஊத்திக்கணுங்க. 1 கப் சேமியாக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லெமன் ஜூஸ் புளிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு புளிப்பு சுவையோட சேமியா கிச்சடி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடவே நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 கையளவு சேர்த்துக்கோங்க. இதோட இன்னுமே நல்ல டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் சேர்த்து நம்ம சேமியா கிச்சடி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க சேமியா கிச்சடி கொடுத்து விடுற மாதிரி இருந்தா வெங்காயம் வதக்கும் போதே நீங்க இந்த தேங்காவையும் வதக்கிடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். இப்ப ஓபன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப சேமியா கிச்சடி ரெடி ஆகி வரதுக்குள்ள சேமியா கிச்சடிக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 4 இருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறனால தேங்காய் சட்னிக்கு இன்னுமே சுவை கூடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேர்த்து பாருங்க ஒரு டைம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமா நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாங்க. ரொம்பவும் அழுவலுன்னு அரைக்க வேண்டாம். பாருங்க, சட்னியை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து தாளிச்சுட்டு கொட்டியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை இட்லிக்கும் தேங்காய் சட்னி செம்ம சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சேமியா கிச்சடியும் பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். சூப்பரா நல்ல கம ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மேல நறுக்குன மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. பார்க்கவே எம்மியா இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா கிச்சடி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த சேமியா கிச்சடியை இது போல செஞ்சு பாருங்க. மறக்காம தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.